வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை எதோட பொருத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கருத்தோட பொருத்தி பார்க்க போகிறோம். அமிர்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அமிர்தம் அப்படின்னா உடம்புக்கு இருக்கிறதுலையே நல்லது செய்கிற ஒரு பொருள், ஒரு அருமருந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த அமிர்தமே அளவோடு தான் உட்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. எண்ணம் போல் வாழ்க்கை, லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த கருத்துமே என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிந்தனையுமே கூட அளவோடு பண்ணணும், எதையுமே அளவோடு வச்சுக்கிட்டா தான் இது நல்லது. அளவுக்கு மீறி போனால் அது நமக்கே ஒரு கெட்டதாக முடியும் அப்படிங்கிறது இது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், த சீக்ரெட் அந்த படத்தில் சொல்லப்படுற மாதிரி என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி திங்க் பண்ணுங்கள், அதை அடைஞ்ச மாதிரியே திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எவ்வளோ நேரம் திங்க் பண்ணுறது? ஒரு நாளில் 24 மணி நேரம் திங்க் பண்ணணுமா? கிடையாது. 12 மணி நேரம் திங்க் பண்ணணுமா? இல்லை. 6 மணி நேரம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணுமா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. இந்த திங்கிங் அப்படின்றது ரொம்பவே அளவோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா அது ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடும். ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் ஒரு முக்கியமான காரியத்துக்காக கிளம்புறாரு. அது கிளம்பும்போது ஒரு கடவுள்கிட்ட போய் வேண்டாரு, கடவுளே நான் போகிற காரியம் நல்லபடியாக முடியணும், நீ நின்று முடிச்சு கொடு அப்படின்னு நல்ல வணக்கத்தை போட்டு போகிறார். இந்த அளவுக்கு தான் இந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வேண்டுனது கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம சரியாக வேண்டலை அப்படின்ட்டு திரும்ப 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 மனசில் அதையே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ மைண்ட் அப்படின்றது இருக்கிற சூழ்நிலையை நம்மளுக்கு பிரதிபலித்து காட்டுறதுக்கு தான் மைண்ட். ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டா, நீங்கள் வீடு கட்டிட்டது மாதிரியும் வீட்டில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணீங்க அப்படின்னா, அந்த கற்பனையை விட்டுட்டு வெளியே வர்றப்ப அந்த மைண்ட் உங்களுக்கு இப்போ நிதர்சனத்தில் வீடு இல்லை அப்படின்னு ஒரு உணர்வை உருவாக்கும். இது மைண்டோட இயற்கையான ஒரு குணம். சரி, இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டுட்டா, வீடு இல்லாதவங்க நம்ம வீடு இல்லையே அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறத விட்டுட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலையோட அந்த வீட்டை கட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதார திரட்டி, ஆட்கள் பொருட்கள் எல்லாம் திரட்டி அந்த வீட்டை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவனை கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த மனநிலையை தர்றதுக்கு தான் இந்த சிந்தனை அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு அளவோட பயன்படுத்தணும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பொருளாதாரம் வேணும், எந்த இடத்துல கட்டலாம், அந்த இடத்த வாங்கணுமா, நம்மக்கிட்ட இருக்குதா, இல்லை எப்போ ஆரம்பிக்கலாம், இப்படிங்கிற மாதிரியான தகவலை எல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். நம்மளுக்கு வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு உணர்வை நம்மளோட மைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் நம்மளை முடக்கி போட்டுரும். அந்த மாதிரி முடங்காதற்கு இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலையோ எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் உணர்வில் முடங்கி கிடைக்கிறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ, இல்லை எப்பப்பெல்லாம் இந்த ரொம்ப தாழ்வான சிந்தனைகளில் நீங்கள் சிக்கிக்கிறீங்களோ அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருளாதாரத்தை எப்படி திரட்டலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல்களை செய்ய போயிடணும். இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தில் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சேமிப்பை தொடங்கலாம். இப்போ வர்ற வருமானம் பத்தாது, அடுத்து இன்னும் கூடுதலான வருமானத்துக்கு வழி என்ன அப்படின்னு சிந்தனை பண்ணிவிட்டு அதுக்குண்டான செயலை தொடங்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடலாம். ஆனால் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக காசு வரக்குண்டான டெக்னிக் என்ன கேட்டால் பிரபஞ்சம் தருமே, லாட்ரி சீட்டு, ஆன்லைன் ரம்மி, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான ஈஸியாக பணம் வர்ற வழிமுறைகள் எதுவோ அதில் போய் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இது எல்லாமே எல்லாரும் சொல்கிற கருத்து என்னென்னா, பிரபஞ்சம் தரும், லா ஆஃப் அட்ராக்ஷன் தரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டேன், கிடைக்கல, காணாமல் போச்சு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீடு வாங்கிட்ட மாதிரியும் அதில் குடியிருக்கிற மாதிரியும் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை எப்படி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையும் அமையுது. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு பெரும் தொகையை கடனாக வாங்கி அந்த வீட்டை வாங்குறாங்க. நீங்கள் சிந்தனை பண்ணது உங்களுக்கு உண்மையிலே நடந்துருது. ஆனால் எப்படி நடக்குது? கடன் வாங்கி அந்த வீட்டை பெறுறீங்க. கடன் வாங்கி அந்த வீட்டை அடையும் போது கூடவே அந்த கடனை திருப்பி கட்டணுன்ற சுமையும் உங்களோட நிற்கிது. இதுதான் இது அந்த வீடு கிடைச்சதனோட கர்ம பலன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உண்மையிலுமே வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, சொந்த காசில் நான் வீடு வாங்கியிருக்கிற மாதிரி கேட்டு நீங்கள் அந்த வீட்டை பெற்றிருந்தால் உண்மையிலுமே பிரபஞ்சம் கொடுத்ததா கூட நீங்கள் ஏற்றுக்கலாம். இது வெறும் அறிவியல் தான். எப்படி அப்படின்னா, ஒரு 100 அப்படின்ற ஒரு நம்பரை நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் அந்த 100 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது ஒரு சயின்ஸ், ஒரு அறிவியல். இது ஒரு அறிவியல், அவ்வளோதான். இது ஒரு அமானுஷ்யம் கிடையாது. நீங்கள் அந்த 500 அப்படின்னு நம்பரை பார்த்துட்டா நான் நினச்சது நடந்துடும் அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக அந்த நம்பரை வேணாலும் ஆழமாக நினச்சிட்டு போங்க, இல்லை ஒரு பேரை நினச்சிட்டு போங்க. உங்களுக்கு அந்த பேர் மட்டும்தான் தனியாக தெரியும். அந்த ஒரு நம்பரை நினச்சிட்டு போனீங்கன்னா அந்த நம்பர் மட்டும்தான் தனியாக தெரியும்.
அதீதமாக வந்து ஒரு வீட்டை பற்றி சிந்தனை, கார் வாங்கணும்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். காரோ வீடோ கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் இதனோட கர்ம பலன்களும் கூடவே வந்து நிற்கும். உடனே வந்து இதில் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதா, இது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் கிடையாது. முழுமையாக நீங்கள் சேமிப்பு பண்ணி அந்த உங்களோட முழு பணத்தில் அந்த வீட்டை வாங்கலாம், கார் வாங்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அளவுக்கு மீறி கடன் அப்படின்றத வாங்கினா மாதம் கடனை கட்டி ஆகணும். பிடிக்கலைன்னா கூட அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிகளுக்கெல்லாம் நீங்கள் உள்ளாவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு அளவு அப்படின்னா எந்த அளவு அப்படின்னா, கடன் வாங்காமல் உங்கள் சொந்த பணத்தில் இல்லை குறைந்த அளவு கடன் வாங்கி காரோ வீடோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அளவில் இருந்தது அப்படின்னா இந்த கருத்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி திங்க் பண்ணுறது மூலிமா மேஜிக்கலாக வந்து ஒரு வீட்டை, பணத்தை, காரை ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அளவு மீறினது. அதை அடையக்கூடியதுக்கு உண்டான மனநிலையை வந்து நல்லா வச்சுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த அஃபர்மேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் செய்கிற செயலுக்கு ஒரு பூஸ்ட்டுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் வந்து அளவு. அதுக்கு மீறி போனால் அதனோட விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். உதாரணத்துக்கு ஆதித்யன் அரவிந்த்னு ஒருத்தர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினார். அதுக்கடுத்தது வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய 2 அடுக்கு வீடு கட்டினார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் ஒரு வில்லா அப்படி கட்டணும் அப்படின்றதுனால ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக ஒரு வில்லா ஒன்று கட்டினார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதை விட பெருசாக வந்து கட்டணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணி இந்த வீடுகளுக்கு செலவு பண்ணக்கூடிய காசை வந்து தொடர்ந்து வந்து சம்பாரிச்சிட்டே இருக்காரு. ஒரு நாளில் 20 மணி நேரம் காசு சம்பாதிக்க செலவிடுறாரு. அவருக்கு ஓய்வு நேரம் அப்படிங்கிறதே இல்லாமல் போச்சு. வாழ்க்கையில் நமக்கு ஓய்வும் வேணும், உறவுகளும் வேணும், பணமும் வேணும், நிம்மதியும் அப்படின்றதே வேணும். ஸோ எல்லாமே ஒரு அளவோடு வச்சுக்கிட்டா அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒன்றும், மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒன்றும் தாராளமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிவாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தேவை இந்த பிரபஞ்சத்தை கேட்கலாம், இது அளவோடு இருக்கணும். நம்மளோட தேவை நடக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறது நம்மளோட செயல்பாடை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம திங்க் பண்ணுறதுனால மேஜிக்காக வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அளவுக்கு மீறி கடனை வாங்கி எந்த செயல்களையும் செய்யக்கூடாது, பொருள்களையும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.